ஹலோ வீவர்ஸ், என்னுடைய பேர் ஃபையூ. நீங்கள் பார்க்குறது ஃபைவ் டெக் சேனல். என்னுடைய சேனலுக்கு புதுசாக வந்ததுங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்கணுன்னா ஒரு மொபைலுடைய அன்பாக்சிங் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆமாம், எந்த மொபைல்னு கேட்டிங்களா? இருங்க, இப்போ இந்த பாக்ஸ் எடுக்கிறேன். எங்கே போச்சு இந்த மொபைல்? Realme 6ஓட அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம். ஓகே, இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மொபைலுடைய பாக்ஸ் பின்னாடி என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன் டிஸ்பிளே செல்ஃபி கொடுத்துருக்காங்க, அண்ட் 90 ஹெர்ட்ஸ்க்கான ஸ்மூத் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அண்ட் பேட்டரி பார்த்தீங்கன்னா 4300 mAh கொண்ட பெரிய பேட்டரி அண்ட் 30 வாட்க்கான ஒரு ஃப்ளாஷ் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. இதோட ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா மீடியாடெக் ஹீலியோ G90T ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. அண்ட் முக்கியமாக இதோட கேமரா பார்த்தீங்கன்னா 64 மெகாபிக்சல் குவாட் கேமரா கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் அல்ட்ரா வைட் லென்ஸும் கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த வீடியோவில் இந்த அன்பாக்ஸ் பண்ணுறது பார்க்கலாம். ஓகே, இந்த பாக்ஸ் இப்போ ஓப்பன் பண்ணலாம். ஓகே நண்பா, இப்போது இனிஷியல் ரீபூட் பண்ணிட்டோம். ஓகே, ஃபோன் ஓப்பன் ஆகிடுச்சு. ரியல்மி யூஐ ஓஎஸால் ரன் ஆகுது. இது ரொம்பவும் ஸ்மூத்தாக இருக்குது டிஸ்பிளே. ஏன்னா இதில் வந்து 90 ஹெர்ட்ஸ்க்கான ஒரு ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. அதனால் ஸ்மூத்தாக ரொம்ப ஸ்பீடாகவும் ஒர்க் ஆகுது இந்த டிஸ்பிளே. அதே போல் உங்களுக்கு வந்து அன்வான்ட் இருக்கிற ஆப்ஸ் எல்லாம் நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையில்லைனா நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் இந்த இதில். ஓகே, இப்போ இந்த மொபைலோட ஸ்பெசிஃபிகேஷன் பார்க்கலாம். பின்னாடி வந்து பாலிகார்பனேட்டால் தான் ஆனது. சேம் இங்கே ரியல்மி எக்ஸ்ட்ரீ மொபைலில் கொடுத்த அதே டிசைன் பேட்டர்ன் தான் கொடுத்துருவாங்க. உங்களுக்கு ரைட் சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வால்யூம் கீ பட்டன் கொடுத்துருக்காங்க அண்ட் சிம் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா 3.5mm ஜாக் அண்டு டைப் சி போர்ட் அண்டு ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. ரைட் சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் ஆன் ஆஃப் பட்டன் கொடுத்துருக்காங்க அண்டு சைட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் 0.29 செகண்ட் உங்களுக்கு ஓப்பன் ஆகிடுது. மேலே பார்த்தீங்கன்னா எதுவுமே தரல. அடுத்ததாக இதோட கேமரா பற்றி பார்க்கலாம். இதோட கேமரா பார்த்திங்கன்னா குவாட் கேமரா கொடுத்துருக்காங்க. 4 கேமராஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் கேமரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 64 மெகாபிக்சல் பிரைமரி லென்ஸ் f1.8 அப்பர்ச்சரில். ரெண்டாவது கேமரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் ஆங்கிள் லென்ஸ். அப் டு நீங்கள் வந்து 119 டிகிரி வரைக்கும் நீங்கள் அல்ட்ரா வைட் ஃபோட்டோஸ் எடுக்கலாம். மூணாவது கேமரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 மெகாபிக்சல் மேக்ரோ லென்ஸ் f2.4 அப்பர்ச்சரில். நாலாவது கேமரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 மெகாபிக்சல் போர்ட்ரேட் லென்ஸ் f2.4 அப்பர்ச்சரில். அண்ட் இதோட வீடியோ குவாலிட்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10x வரைக்கும் டிஜிட்டல் ஜூம் பண்ணலாம். அண்டு 1080p 720p அண்ட் 4Kல 30 fps வரைக்கும் நீங்கள் வீடியோ எடுக்கலாம். ஃப்ரண்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ குட்டிஸாக ஒரு பஞ்சோல் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 16 மெகாபிக்சலுக்கான இன் டிஸ்பிளே செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இந்த கேமராவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏஐ பிடி மோட் அண்ட் நைட் ஸ்கேப் எல்லா ஆப்ஷனும் இருக்குது. அண்ட் இதோட டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6.5 இன்ச் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அண்ட் 90 ஹெர்ட்ஸ்க்கான ஒரு ரெஃப்ரெஷ் ரேட்டும் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போது இதில் எடுத்த ஒரு ஃபோட்டோ ஷாட்ஸு பார்க்கலாம். ஃபோட்டோவில் ஷார்ப்னஸும் நல்லா இருக்குது அண்டு டைனாமிக் ரேஞ்சும் நல்லா கொடுத்துருக்கு. இதில் யூஸ் பண்ணி குரோமா பூஸ்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணனால ஃபோட்டோவும் அப்படியே சூப்பராக இருக்குது. அந்த கலர்ஸும் நல்லா காட்டுது. செல்ஃபி பார்த்திங்கன்னா பக்காவாக இருக்குது, சொல்லவே தேவையில்ல, அவ்வளோ நல்லா இருக்குது செல்ஃபியெல்லாம் எடுக்கும்போது. முக்கியமாக போர்ட்ரேட் ஷாட் எடுக்கும்போது ரொம்ப நல்லாவும் இருக்குது.
அடுத்ததாக இதோட பேட்டரி பார்த்தீங்கன்னா 4300 mAh கொண்ட பெரிய பேட்டரி இருக்குது. அந்த 15 மினிட்ஸில் உங்களுக்கு 40% சார்ஜ் ஏறுது. அப் டு நீங்கள் 60 மினிட்ஸ் ஆர் 55 மினிட்ஸில் உங்களுக்கு 100% ஃபுல் சார்ஜ் ஏறுது. ஏன்னா இதில் வந்து 5 சிப் கோர் ப்ரொடெக்ஷன் வரதுனால நீங்கள் வந்து சார்ஜ் போட்டுகிட்டே ஃபோன் யூஸ் பண்ணலாம், உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. அடுத்ததாக இதோட ப்ராசஸர் தான். இதோட ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா மீடியாடெக் ஹீலியோ G90T ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. ஒரு கேமிங் சிப்செட் கொடுத்துருக்காங்க. இதில் 90 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்கனால நீங்கள் வந்து கேமை வந்து தாறுமாறாக விளையாடலாம், உங்களுக்கு எந்த ஒரு லேகிங்கும் இருக்காது. அடுத்ததாக இந்த மொபைலோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 வேரியன்ட் கொடுத்துருக்காங்க. 4GB அண்ட் 64GB வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 13,000 அண்ட் 6GB 128GB மாடல் வந்து 15,000 அண்ட் 8GB 128GB மாடல் வந்து 16,000 ருபீஸ்க்கும் சேல்ஸ் ஆகின்னு இருக்குது. இது வந்து 2 கலரில் இருக்குது, காமட் ப்ளூ அண்ட் காமட் ஒயிட்னு 2 கலரில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஓகே நண்பா, இப்போ இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க இந்த மொபைல் வந்து இந்த பட்ஜெட்க்கு இந்த மொபைல் ஒர்த்தா இல்லைன்னு இந்த வீடியோவில் நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. ஓகே, அடுத்த வீடியோ உங்களுக்கு ஹலோ ஆப் அண்ட் கிளப் ஃபேக்ட்ரி பற்றி உங்களுக்கு வேணுமா? ஹலோ ஆப்பில் நீங்கள் ஒரு 5,000 ருபீஸ் வரைக்கும் நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். நான் ஏர்ன் பண்ணியிருக்கேன், அது உங்களுக்கு ப்ரூஃபோட காட்டுறேன். ப்ளஸ் கிளப் ஃபேக்ட்ரியில் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த 1 ருபீஸ் டீல், ஃப்ரெண்ட்ஸ் டீல், அந்த மாதிரி ஒரு நிறைய நோட்டிஃபிகேஷன் வந்து நிறைய ஃபேஸ்புக்கோ இல்லை இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் வர்றதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் உண்மையானு கேட்டால் கண்டிப்பாக அது உண்மை தான். ஏன்னா நான் வந்து அந்த 1 ருபீஸ் டீலுக்கும் அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் டீலுக்கும் இதெல்லாம் வந்து நான் ஃப்ரீயாக அந்த ப்ராடக்ட்லாம் வாங்கிடுங்க. உங்களுக்கு வீடியோ வேணும்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். ஓகே, இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடித்திருந்தால் உங்கள் நண்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.